ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரவா இல்லாமலே சூப்பரான ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அரிசி, நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர், நெய், முந்திரி, ஏலக்காய். வாங்க இப்போ அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் 1 கப்பு. அதை வறுத்துட்டு 2 ஏலக்காவையும் சேர்த்து வறுத்து ஆற வச்சு அரைச்சிருக்கேன். அதாவது நம்ம ரவா பதத்துக்கு தான் அதை அரைக்கணும், மாவு அரைச்சிடக்கூடாது. 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் பாத்திரத்தில் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி 50 கிராம் முந்திரியை உடச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்து வறுத்துட்டு அதுலேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி, ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே ரவா மாதிரியே இருக்கும் பாருங்கள், மாவா கொஞ்சம் கூட இருக்காது. இதில் நல்லா சூடான ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சட்டியில் கொஞ்சம் கூட வெட்டாது. அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரை அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கங்க. எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் அளந்துக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம முந்திரியை சேர்த்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு சுகர் இன்னும் வேணாக்கா நீங்கள் 2 கப்பாக கூட மாற்றிக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.